வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். செப்டம்பர் 13 வெளியான தகவல். அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் இபிஎஃப் பணம் எங்கே? ஐகோர்ட் கேள்வி. அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் இபிஎஃப் பணம் எங்கே என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மதுரை கோட்ட அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்த சுப்புராஜ் ஜூன் 30 2023 ஓய்வு பெற்றார். அவர் ஓய்வூதிய பணப்பலன்கள், விடுமுறை நாள் ஊதியம், பணிக்கொடை, வருங்கால வைப்பு நிதி கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த தனி நீதிபதி மனுதாரருக்கு ஓய்வு பெற்ற நாளிலிருந்து 6% வட்டியுடன் அனைத்து பணப்பலன்களையும் வழங்க வேண்டும் என டிசம்பர் 21 2023 உத்தரவிட்டார். இந்த உத்தரவை நிறைவேற்றாததால் மதுரை அரசு போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குனர் ஆறுமுகம், பொது மேலாளர் சிவலிங்கம், நெல்லை மண்டல அரசு போக்குவரத்து கழக நிர்வாகி பாமா ஆகியோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு மனு தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆர் விஜயகுமார் பிறப்பித்த உத்தரவில் மனுதாரருக்கு மார்ச் 31 2024 பணிக்கொடையை பணத்தையும் ஜூன் 30 2024 மற்ற பணப்பலன்களையும் வழங்க வேண்டும் என டிசம்பர் 21 2023 உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு நிறைவேற்றப்படாததால் நீதிமன்ற அவமதிப்பு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் தாக்கல் செய்த பதில் மனுவில் மனுதாரருக்கு வழங்க வேண்டிய பணப்பலன் ரூபாய் 27,58,356 அரசிடம் நிதி உதவி பெற்று விரைவில் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதிலிருந்து அரசு போக்குவரத்து கழகம் அரசின் நிதி உதவி பெறாமல் மனுதாரருக்கு வழங்க வேண்டிய பணப்பலன்களை வழங்க வாய்ப்பில்லை என்பது தெரிகிறது. பணிக்கொடை, விடுமுறை ஊதியத்தை பொறுத்தவரை அரசுடன் நிதி உதவி எதிர்பார்ப்பதில் நியாயம் உள்ளது. வருங்கால வைப்பு நிதியை பொறுத்தவரை அரசு போக்குவரத்து கழகம் தனி இபிஎஃப் அறக்கட்டளை நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி அரசு போக்குவரத்து கழகம் தனியாக இபிஎஃப் அறக்கட்டளை நடத்தி ஊழியர்களிடம் வருங்கால வைப்பு நிதி பிடித்தம் செய்து வருகிறது. பணத்தை ஊழியர்களுக்கு வழங்க அரசிடம் நிதியுதவி பெற வேண்டும் என்ற கேள்வி எழவில்லை. அப்படி இருக்கும்போது அரசு போக்குவரத்து கழகம் உருவாக்கிய வருங்கால வைப்பு நிதி அறக்கட்டளையில் வரவு வைக்கப்பட்ட பணம் எங்கே போனது என்பது தெரியவில்லை. இது குறித்து விசாரிக்க மதுரை எஸ்எஸ் காலனி காவல் நிலைய ஆய்வாளர் எதிர் மனுதாரராக சேர்க்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை செப்டம்பர் 30 ஒத்திவைக்கப்படுகிறது என்று நீதிபதி விஜயகுமார் கூறியுள்ளார். இதை போன்ற அரசு போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.